2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம். ஒரு கொடுமைக்காரங்களுக்கு ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்துட்டு எங்களை தூக்கி ரோட்ல போட்டு கத்துறான்னா அவ்வளவுதான், நான் கதை முடிஞ்சிடும். ஒரே ஒரு கேள்விதான் என் உடன் பிறந்தார்களே, 600 கோடிக்கு ஒரு நாளைக்கு குடிக்க காசு வைத்திருக்கிறவனுக்கு எதுக்கு இலவசம்? எதுக்கு இலவசம்? ஒரு வாரத்திற்கு ஒரு படத்திற்கு ஒரு வாரத்திற்கு 250 கோடி வசூல். ஒரு படத்திற்கு பொழுதுபோக்குக்கு கேளிக்கைக்கு இவ்வளவு காசை கொட்டி கொடுக்க காசு வச்சிருக்கிற இவனுக்கு எதற்காக இலவசம்? எதற்கு இலவசம்? ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடி வசூல். டாஸ்மார்க்ல 50,000 கோடி. இவர்கள் எதை வைத்து ஏமாத்துகிறார்கள்? இந்த இலவசத்தை வைத்துதான். இதுக்கு மொத்தமாக 5,000 கோடி இழப்பார்களா? பெண்களுக்கு இலவசம். பஸ் முதல்ல பஸ்ஸா இருக்கா? அதுக்கப்புறம் அது இலவசமா இருக்கிறத பத்தி யோசிப்போம். பஸ்ஸா இருக்கா? சீட் பெல்ட் போட்டு வண்டியை ஓட்டு, அது விதி. ஒரு ஓட்டுநர் சீட் பெல்ட் போடாம போறாரு. எதுல உட்காந்து? சீட் இல்ல, உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு சீட் இல்ல, ஒரு முக்காலி போட்டு உட்காந்துருக்காரு. அவன் எழுதுறான் கீழே, நியாயமாரே முதல்ல அவருக்கு சீட்டை கொடுங்க, அப்புறம் பெல்ட்டை போட சொல்லுங்கன்றான். சீட்டே கிடையாது. பேருந்துக்குள்ள மழை காலத்தில் என் அக்காவும் தங்கச்சியும் பெரியம்மாவும் அம்மாவும் கொடையை பிடிச்சிட்டு போறாங்க. பஸ்ஸுக்குள்ள கொடை. சாலை ஓரத்தில் குரங்கள் நின்று பிச்சை எடுக்குது. இவன் பழக்கத்தை அது கற்றுக் கொடுத்துட்டான். குரங்குகள்லாம் கூடி டார்வின் வந்து எழுதிட்டான், சார்லஸ் டார்வின் வந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்ட்டு. குரங்குகள்லாம் கண்டனம், மாநாடு. டார்வின், உன்னுடைய கோட்பாடு, உன்னுடைய தத்துவம் தப்பு, திருப்பி பெறு அப்படின்னு. என்ன தப்பு? எங்களிலிருந்து தான் மனிதர்கள் வந்தார்கள் என்று எப்படி நீ எழுதுவாய்? எங்களுக்குள் சாதி மதமும் சண்டையும் இல்லையே. எங்களிலிருந்து வந்திருந்தா அவனுக்கு எப்படி அது வந்துச்சு? அதனால மனிதர்கள் எங்களில் இருந்து பிறந்திருக்கவே முடியாது என்று குரங்குகள் கூடி கண்டன தீர்மானம் போட்டு மாநாட்டில் டார்வினை கண்டிச்சு. இவன் அந்த குரங்க பிச்சைக்காரன் ஆக்கி விட்டதான் மிச்சம். அது எந்த மாதிரி பழம் இருந்தால் தானே, குரங்குக்கு இறை இருந்தால் தானே. அது சாலை ஓரத்தில் எவன் போவான் வருவான்னு பார்த்துருக்கு. வரும்போது பார்க்குற ஒரு குட்டி குரங்கு கையில் போத்தல் மாட்டிடுச்சு. அதை திறக்க முடியல, பின்பக்கமாக காடிச்சு இழுத்து பார்க்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியல. இந்த குரங்கு நிலைமைக்கு இவங்களை ஒரு நாளைக்கு நம்ம மாற்றி விட்டா தான் அது சரியாக வரும். ஒரு கொடுமைக்காரங்களுக்கு ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்துட்டு அவ்வளோதான், நான் கதை முடிஞ்சிடும். அதனால் இது நடக்குமா, நடந்துருமோ, அந்த பதட்டத்தையும் அந்த அச்சத்தையும் அந்த சோர்வையும் நீங்கள் கைவிடுங்கள். உங்கள் பிள்ளைகள் என்றென்றும் உங்களோடு நிற்போம். நாங்கள் இங்கு இருக்கிற அரசியல் தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள் அல்ல. உலகத்தின் ஒப்பற்ற பெருந்தலைவன் மாபெரும் வீரன் பிரபாகரனை பார்த்து அவருடைய கொள்கை வழியை பின்பற்றி அரசியல் செய்ய வந்த பிள்ளைகள். அவர் ஆயுதம் ஏந்தினார், நாங்கள் அறிவாயுதம் ஏந்தினோம். அவர் கருவியை தூக்கினால் நாங்கள் கருத்தியல் புரட்சியின் மூலமாக இந்த நிலத்திலே மாபெரும் அரசியல் படையை கட்டி வருகிறோம். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை என்கிறார் மாசேதுங்கு, சீன புரட்சியாளன். ஆனால் இன்றைய மக்களுக்கென்று நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை ஒன்று உருவாகி இருக்கிறது. அது என் மக்களை எந்த துயர துன்பத்தில் இருந்தும் எந்த நெருக்கடி இக்கட்டில் இருந்தும் அது பாதுகாத்து காப்பாற்றும் என்கிற உறுதியை என் மக்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன். ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளின் அதிகாரம் இந்த நிலத்தில் நிறுவப்படும், அன்று திருப்பி அது எடுக்கப்படும்.